திருநெல்வேலி ஸ்ரீ கண்ணன் சேவா சங்கம் சார்பில் தச்சநல்லூரில் இருந்து திருக்குறுங்குடி திருமலை நம்பி கோவிலுக்கு பக்தர்கள் பாத யாத்திரை சென்றனர். நெல்லை ஸ்ரீ கண்ணன் சேவா சங்கம் சார்பில் 43வது ஆண்டாக திருக்குறுங்குடி திருமலை நம்பி கோவிலுக்கு பாத யாத்திரை செல்லும் பக்தர்கள் ஜனவரி 18ஆம் தேதி தச்சநல்லூர் ஸ்ரீ நவநீத கிருஷ்ணன் கோவிலில் ஆச்சாரிய சுவாமி ஸ்ரீ பெரிய நம்பி, ஊவை ஸ்ரீ நரசிம்ம கோபாலாச்சாரியார் சுவாமிகள் அவர்களின் நல்லாசியுடன் மாலை அணிந்து விரதத்தை துவங்கினர். இதனைத் தொடர்ந்து ஜனவரி 18ஆம் தேதி முதல் பிப்ரவரி 6ஆம் தேதி வரை தினமும் பஜனை மற்றும் வைணவ தொடர் சொற்பொழிவு 4000 திவ்ய பிரபந்த சேவா காலம் நடைபெற்றது. தச்சநல்லூர் ஸ்ரீ நவநீத கிருஷ்ணன் கோவிலில் குருசாமி மணி அவர்கள் தலைமையிலும் அமைப்பாளர் பாலகிருஷ்ணன் முன்னிலையும் அகிலன், பலவேசம், முத்துமாரி, வேம்பு, நம்பிராஜன், கோபாலகிருஷ்ணன், ராஜேந்திரகுமார், வள்ளிராஜ், மாடசாமி போன்ற அணி தலைவர்களின் ஒத்துழைப்பில் மாலை அணிந்த பக்தர்கள் பாத யாத்திரை துவங்கினர். 10ஆம் தேதி காலை திருநம்பி கோவிலை சென்றடைந்தது மகா கும்பாபிஷேகத்தை கண்டு பிரார்த்தனை நிறைவு செய்ய உள்ளனர். 11ஆம் தேதி மாலை 6:30 மணிக்கு தச்சநல்லூர் ஸ்ரீ நவநீத கிருஷ்ணன் கோவிலில் பஜனை மற்றும் சிறப்பு வழிபாடு நடைபெறுகிறது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை திருநெல்வேலி ஸ்ரீ கண்ணன் சேவா சங்க தலைவர் ஸ்ரீமான் விப்ர நாராயண ராமானுஜதாசன் என்ற சேசப்பன் செயலர், ஆறுமுகம் பொருளாளர் நம்பிராஜன் ஆகியோர் சிறப்பாக செய்துள்ளனர்.